5 குழந்தைகளின் வயது 3 வருட இடைவெளியில் உள்ளன. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 50 எனில் மிகச்சிறிய குழந்தையின் வயது என்ன? The sum of ages of 5 children born at the intervals of 3 years. Each is 50 years. What is the ages of the youngest child? Option A, B, C, D கொடுத்திருக்காங்க. எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, 5 குழந்தைகளின் வயது. 5 குழந்தைகளின் வயதுனா எது என்ன வயசுன்னு எதுவுமே சொல்லல. ஆனா 3 வருட இடைவெளியில் உள்ளன. அப்போ முதல் குழந்தைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாவது குழந்தைக்கு அதுல இருந்து 3 வயசு அதிகம், எக்ஸ் பிளஸ் 3. கரெக்டா? அடுத்த குழந்தைக்கு அதுல இருந்து 3 வயசு அதிகம், இது எக்ஸ் பிளஸ் 3, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 6. சரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 வயசு அதிகமாயிட்டே போகும். அதுதான் 3 வருஷம் இடைவெளி. சரியா? அடுத்து என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 9, இதுக்கு எதுக்கு 3 வருஷம் டிஃபரெண்ட். அடுத்து எக்ஸ் பிளஸ் 12, இதுக்கு எதுக்கு 3 வருஷம் டிஃபரெண்ட். சரியா? எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸ் பிளஸ் 12. சரியா? 3 வருட இடைவெளியில் உள்ளன அப்படிங்கிறதுனால இதை ஒவ்வொன்றுக்கும் 3 வருஷம் இடைவெளியில நம்ம பிரிச்சு எழுதியாச்சு. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 50 அப்படின்னா இது எல்லாமே பிளஸ் பண்ணா டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 50. வயதுகளின் கூடுதல் 50ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸ் எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு எக்ஸ், 2, 3, 4, 5. ஸோ 5 எக்ஸ் இருக்கு. 5 எக்ஸ் பிளஸ் நம்பர் டோட்டல் பண்ணா 3, 6, 9, 18, 18, 12, 30. ஸோ 5x பிளஸ் 30 ஈக்குவல் டு 50ன்னு போட்டாச்சு. இப்போ 5x ஈக்குவல் டு 50 மைனஸ் 30. இந்த 30 அங்கே போகும்போது மைனஸாக போகும். ஸோ 5x ஈக்குவல் டு 20. எக்ஸ் ஈக்குவல் டு 20 பை இந்த 5 இங்கே வரும்போது வகுத்துல வரும், அடிச்சா 1 5 5, 4 5 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. கேள்வி என்ன? மிகச்சிறிய குழந்தையின் வயது. அப்போ 4 தான் மிகச்சிறிய குழந்தை.